ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். எம்டி ஃபேஷனில் டே 5 பேட்டர்ன் மேக்கிங் எபிசோட் 4 நிக்கரில் வந்து நம்ம இப்போ இந்த வீடியோவில் மெஷர்மெண்ட்டு, பேட்டர்ன் டிராஃப்டிங், இன்ஸ்ட்ரக்ஷனு, கேல்குலேஷனு இது 3 தான் பார்க்க போகிறோம். இது போட்டு முடிச்சதுக்கப்புறம் லாங் வீடியோவில் வந்து நான் பேட்டர்ன் எப்படி போடணுங்கிறத நான் போடுவேன். அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து மெஷர்மெண்ட்டு. நான் மெஷர்மெண்ட் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இதே மெஷர்மெண்ட்டை போடாதீங்க, உங்களுக்கு புரியாது. அதனால் நீங்கள் ஒரு சின்ன பொண்ணுக்கு, சின்ன பையனுக்கு நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து அதை நீங்கள் போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியுதான்னு உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு வந்து மெஷர்மெண்ட் நான் எடுத்து வச்சுருக்கேன். சீட்டோட மெஷர்மெண்ட் வந்து 19 இன்ச்சு. லென்த்து வந்து நான் இது எப்படி கொண்டு வந்தேன்னு நான் கேல்குலேஷனில் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் டிராஃப்டிங் இன்ஸ்ட்ரக்ஷனு. அப்படின்னா இப்போ நம்ம டிராஃப்டிங் பிளாக் போடுறோம்ல, பேட்டர்ன் போடுறோம்ல, அது வந்து எப்படி போடணுங்கிறத தான் இந்த பேட்டர்ன் டிராஃப்டிங் இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ ஒன்று சொல்கிறேன். இப்போ 0 to 1 0 to 1ல் வந்து இப்போ நம்ம இங்கே வந்து எலாஸ்டிக் அட்டாச் பண்ணுவோம். அந்த எலாஸ்டிக் அட்டாச் பண்ணுறதுக்கு வந்து 1.5 இன்ச் எடுத்து இங்கே வந்து நம்ம நிக்கரோட அட்டாச் பண்ணுவோம். அதுதான் இப்படி இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி பேட்டர்ன் போடணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து 1 to 2 மெஷர்மெண்ட் லென்த் ஆஃப் நிக்கர் அண்ட் ட்ரா எ ஸ்ட்ரெயிட் லைன் 0 to 1 and 2. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நம்ம 1 to 2 இருக்குல்ல, 1 to 2 லென்த்து. நான் வந்து சொன்னேன் இந்த லென்த்து வந்து கேல்குலேஷனை போட்டு காட்டுறேன்னு. இந்த லென்த் வந்து கேல்குலேஷனில் போட்டு காட்டுறேன். இந்த 1 to 2ல் வந்து 8.8 இன்ச்சு. இதுதான் 1 to 2. 0 to 3 மெஷர் வித் ஆஃப் நிக்கர் 1/4 ஆஃப் சீட் ப்ளஸ் 1.5 இன்ச் அண்டு மார்க் தி பாயிண்ட். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, 0 to 3 வித்தோட லென்த் இருக்குல்ல 6.2 இன்ச்சு. அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. 1.4 ஆஃப் சீட்டுனா இப்போ இந்த 1 இருக்க இடத்துல வந்து சீட்டோட மெஷர்மெண்ட்டை இங்கே போடணும். சீட்டோட மெஷர்மெண்ட் 19 இன்ச்சு. 19 இன்ச் பை 4. 19 இன்ச்சை வந்து 4ஆல் டிவைட் பண்ணணும். வந்த ஆன்சரை 1.5 இன்ச்சு இதால் ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் பண்ணி வர ஆன்சர் தான் 6.2 320. இது அதோட மெஷர்மெண்ட் வந்து 6.2 இன்ச்சு. நெக்ஸ்ட்டு வந்து 3 4 5 0 1 2 அண்ட் 2 to 5 0 to 3 ட்ரா எ பிளாக் 0 3 5 2. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இப்போ மார்க் பண்ணியிருப்பீங்க, ஃபுல்லாக மார்க் பண்ணியிருப்பீங்களே, அந்த மார்க் பண்ண எல்லாத்தையுமே ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறேன் பாருங்க, 3 4 5 இது ஒரு லைன் போட சொல்கிறாங்களா, இதை வந்து ஜாயின் பண்ண சொல்கிறாங்க மார்க் பண்ணதை. அடுத்தது 0 1 2 இதையும் ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. அடுத்தது 2 to 5 இதையும் ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. 0 to 3 இதையும் ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. இது வந்து ட்ரா பண்ண சொல்கிறாங்க. ட்ரா பண்ணுறதுனா ஜாயின் பண்ணுறதா நான் சொல்கிறேன். அடுத்து 0 3 5 2 இதை ஃபுல்லாத்தையும் ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து ஜாயின் 1 to 4. இந்த 1 to 4 வந்து ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. அடுத்து 4 to 6 மெஷர்மெண்ட் வந்து 1/2 இன்ச் வைக்க சொல்கிறாங்க. இன்சைட்னா உள்ள. அண்டு ஜாயின் 3 to 6 1/2 இன்ச் வந்து இந்த 4க்கு உள்ளே வந்து இன்சைட்னா உள்ளன்னு சொன்னல, 4க்கு உள்ளே வந்து 1/2 இன்ச் வைக்க சொல்கிறாங்க. அதுதான் 6. அதான் 4 to 6 வந்து 1/2 இன்ச் வச்சு மார்க் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. 3 to 3 6ஐயும் ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. அடுத்தது 5 to 7 5 to 7 வந்து 1/6 ஆஃப் சீட்டு. அப்படின்னா சீட்டை வந்து 6ஆல் டிவைட் பண்ண சொல்கிறாங்க. டிவைட் பண்ணி வந்த ஆன்சரை இங்கே மார்க் பண்ண சொல்கிறாங்க. அடுத்தது ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. 6ஐயும் 7ஐயும் ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. அடுத்தது 2 to 8 அது வந்து 2 to 8 வந்து மெஷர்மெண்ட் வந்து எடுக்க சொல்கிறாங்க. 12ஆல் சீட்டை வந்து டிவைட் பண்ண சொல்கிறாங்க. வந்த ஆன்சரை தான் மார்க் பண்ண சொல்கிறாங்க. 2 to 8 இங்கே தான் இருக்குது பாருங்கள். 2 to 8 வந்த ஆன்சர் வந்து 1.5 இன்ச்சு. ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. 7ஐயும் 8ஐயும் ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. 9 மார்க் ஆஸ் சென்டர் பாயிண்ட்டு. 8க்கும் 7க்கும் மிட் பாயிண்ட் இருக்குல்ல, அதுதான் சென்டர் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. சென்டர் பாயிண்ட் 7 to 8 பாருங்கள். 7 to 8 7க்கும் 8க்கும் மிட் பாயிண்ட் தான் 9. அடுத்தது 9 to 10 மெஷர் 1/2 இன்ச்சு இன்சைட் ஃபார் ஃப்ரண்ட் ஷேப் ஜாயின் 8 10 11 7 வித் கர்வ்டு ஷேப். இது வந்து ஒன்றும் இல்லை, இங்கே வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து கர்வ் ஷேப் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு 9க்கும் 10க்கும் இங்கே 1 இன்ச் வைக்கணும்ல,
ஏன் இது 1/2 இன்ச் வைக்கணும். ஏன்னா, இங்க 1/2 இன்ச் வைக்கும்போது உங்களுக்கு ஷேப் கொஞ்சம் கரெக்ட்டா வரும். நீங்க பாட்டுக்கு போட்டீங்கன்னா, உங்களுக்கு ஷேப் கரெக்ட்டா வரும். பிகினர்ஸா இருந்தா சொல்றேன். உங்களுக்கு ஷேப் கரெக்ட்டா வராது. இங்க 1/2 இன்ச் வச்சீங்கன்னா, உங்களுக்கு ஷேப் போடுறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். அதுக்கு தான் சொல்றாங்க. அடுத்தது வந்து 11த் ஒன்ல வந்து அந்த பேட்டர்ன வந்து எப்படி கட் பண்ணணும்னு தான் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நான் வந்து எப்படி பேட்டர்ன் போடும்போதே உங்களுக்கு பேட்டர்ன் எப்படி கட் பண்ணணுங்கிறதையும் சொல்லிடுறேன். வந்து நம்ம கால்குலேஷன் பார்க்க போறோம். நான் சொல்லியிருந்தேன்ல லென்த் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும்னு. கால்குலேட் பண்ணி வந்த ஆன்சர் தான் இது. விட்த்தும் அப்படிதான். விட்த்தும் அப்படிதான். நம்ம கால்குலேஷன் பண்ணி தான் போட்டோம். இப்போ வந்து லென்த் வந்து 1/3 ஆஃப் சீட்டுன்னு குடுத்துருக்காங்கல்ல. இந்த 1ல தான் நம்ம 19 இன்ச்ச சேர்க்க போறோம். இந்த இதில தான் நம்ம 19 இன்ச்ச சேர்க்க போறோம். 19 இன்ச் பை 3. 19 வந்து 3ஆல டிவைட் பண்ணா என்ன ஆன்சர் வருதுன்னா 6.3 வரும். 6.3 6.3ய வந்து பிளஸ் 1 இன்ச் சேர்த்தா 7.3 வரும். 7.3 வந்துருச்சா? 7.3 இன்ச்ச பிளஸ் 1.5 இன்ச் சேர்க்கணும் நாம. இது வந்து இது எல்லாமே நம்ம எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ் பெறத்துக்காக இந்த மாரி 1 இன்ச் 1.5 இன்ச்ல நம்ம சேர்ப்போம். அதுக்கு தான் இது. இந்த 1.5 இன்ச்ச சேர்த்தா 8.8 இன்ச் வந்துரும். இதுதான் இந்த லென்த்தோட ஆன்சரு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்து வந்து விட்த். விட்த்தையும் அப்படிதான் 19 வந்து 4ஆல் டிவைட் பண்ணணும். சீட்ட தான் சொல்றேன். சீட் இன்ச் வந்து 4ஆல் டிவைட் பண்ணணும். 4ஆல் டிவைட் பண்ணி வந்த ஆன்சர் வந்து 4.7 இன்ச் வரும். 4.7 4.7 வந்து 1.5 இன்ச் சேர்த்தா 6.2 இன்ச் வந்துரும். இதுதான் விட்த்தோட ஆன்சரு. கரெக்ட்டா வந்துருச்சுல்ல. 8.8 இன்ச் வந்துருச்சு. 6.2 இன்ச்சும் வந்துருச்சு. அடுத்தது நம்ம 0 டூ 1 வந்து 1.5 இன்ச்சு. அந்த எலாஸ்டிக் வைக்கிறதுக்காக நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். அது ஓகே. 1.2 1 டூ 2 இன்ச் வந்து அந்த லென்த். லென்த் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 0 டூ 3 0 டூ 3 வந்து விட்த். விட்த்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து 5 டூ 7 வந்து சீட்ட வந்து 6ஆல டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. சீட்டால் டிவைட் பண்ணா என்ன ஆன்சர்னா 3.1 இன்ச் வரும். அதே மாரி தான் 2 டூ 8 வந்து சீட் இன்ச் வந்து 12ஆல் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. டிவைட் பண்ணா 1.5 இன்ச் வரும். இவ்ளோ தான் கால்குலேஷனு. உங்களுக்கு கால்குலேஷன் போட தெரிஞ்சாலே போதும். நீங்க பேட்டர்ன் ஈஸியா போட்டுறலாம். தேங்க் யூ. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட எல்லா வீடியோவுமே உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும்.